நந்தி எப்பா பிரம்மா கணக்கு விஷ்ணு கணக்கு போட்டு முடிச்சிட்டாங்க. இது யமதர்ம கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டுலப்பா. கோர்ட்டுக்குள்ளே போனால் கோர்ட்டுக்குள்ளே வெளியே கணக்கு எடுக்கணும்லப்பா. எல்லாம் கேட்டுக்கோப்பா. ஒரு வழக்கறிஞர் 150 கேஸு 200 கேஸ் வச்சுருக்கான். கோர்ட்டு இந்த கோர்ட்டு மாறி எந்த கோர்ட்டு மாறி இந்த கோர்ட்டு மாறி 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 போகிற அந்த 4 டயத்தை வரும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை வரத கணக்கில் போய் எல்லா இடத்தையும் நிற்கணும். அப்போ அந்த பெட்டிஷன் பேப்பரை கரெக்டாக கீழே ஜட்ஜி கோர்ட்டார் கீழே உள்ள கணக்கில் கணக்கு காலையில் கொடுத்துருந்தான். காலையில் கொடுக்கனா நான் அந்த கோர்ட்டு போனேன் இந்த கோர்ட்டு போனேன் கீழே வைங்க, நான் அந்த டைம் எனக்கு வரும் வரையில் நாங்கள் வந்து உள்ளே ஆஜராகி விசாரணை எடுத்துக்கிடுவோம்னு அந்த கணக்குலேயும் உள்ளே ஓடுது. அப்போ இது என்ன தப்பு? அப்போ உள்ளே அந்த பேப்பர் போகக்கூடாது. வருஷப்படி வருஷப்படி தூக்கி எறி வரலையா தூக்கி எறி கணக்கை க்ளோஸ் பண்ணணும். அது கிடையாது. அதுக்கு தான் இப்போ கணக்கு. எதுக்கு காரணம்? 3:30 மணிக்கு எதிர் மனுதார் வக்கீல் பேக்க தூக்கிட்டு வாரான். கோடக்குன்னு ஆடிக்கிட்டு வாரான். அப்போ ஈஸ்வரமா என்னடா இவன் இன்னியார வாரான், நம்ம வழக்கறிஞர் உள்ளே நிற்காங்க, என்ன அர்த்தம் இது? அப்போ இது என்ன அர்த்தங்கிற கேள்வி அவன் பார்க்கான். நைஸாக வந்து என்கிட்ட கேட்கான். நான் நிற்கேன், என்ன இவ்வளோ இப்போத்தான் வாரான், இது என்ன கணக்கு? நம்ம இவ்வளோ நேரம் காற்று கிடக்கும், தாய் தாப்பான குளிப்பாட்டலை அவனே அங்கே வச்சு கோர்ட்டில் கண் கலங்கிட்டான். வெள்ளிக்கிழமை குளிப்பாட்டுவேன், இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட வச்சிட்டாங்க, இதுக்கு என்ன விட வைக்க போகிறாரோ பார்ப்போம் அப்படிங்க. என்ன விட வைக்க போகிறாரோ? அப்போ கடவுளவே ஒரு குளிப்பாட்ட நிலைமை இல்லாத அளவுக்கு நீதிமன்றம் கோர்ட்டு ஒரு பூஜை காலையில் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. காலையிலலாம் பூஜை பண்ண முடியாது. அவங்க எல்லா ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வெளியில் நிற்கிற எங்களெல்லாம் குளிப்பாட்டணும். பின்னாடி அம்மமார்கள் இருக்குது, எல்லாம் குளிப்பாட்டணும். எல்லாம் நந்தி எல்லாத்தையும் யமதர்மம் எல்லாம் எங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு தான் அதுக்கப்புறம் உச்சிக்கு போவான். அதான் உச்சி பூசை. எல்லாம் புரிஞ்சிக்கோ. கோர்ட்டில் உச்சி பூசைனா உற்சவருக்கு உச்சி பூசை கைலாசத்தில் நடந்துகிட்டு இருக்கு. உற்சவர் மனித பிறவியை கொன்னே விடுவான் உற்சவர். அதையும் புரிஞ்சிக்கோ. உற்சவர் பூமியில் இறங்காதனால தான் அம்முடி சேட்டை பண்ணி வச்சுருக்க. பூமியில் உற்சவர் வரணும், உற்சவர் குடும்பம் வரணும், குடும்பத்தார் வரணும். அதான் சிவன் குடும்பம் உற்சவர். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. சத்திய வாக்கில் இதை விட்டுட்டான், இதை மறைச்சிட்டான். ஏன்னா ஈசனை எல்லா இதுலேயும் கணக்கில் இருந்தப்போ சத்திய வாக்கு வாங்கினான். ஆனால் உற்சவர்கிட்ட வாங்க முடியாது. காளீஸ்வர் காளி உற்சவர்கிட்ட வாங்க முடியாது. பூஜை நடந்தாகணும். பூஜையை நுப்பாட்டிட்ட நீதிமன்றம் கோர்ட்டில் 10 மணிக்கு உள்ள கணக்கு வரணும், போகணும், ஓடுதான். இங்கேருந்து அரைவரையாக சாப்பாடுகளை அதுகளுக்கு போட்டு அரைவரையாக வாயில்லாத ஜீவன் அங்கே போய் காற்று கிடந்துட்டு ஐயோ பாவம் அதுகளுக்காக சாப்பாடு நம்ம வயிறு நிறைய வச்சுட்டு வந்துருக்கலாமே. இவனை மாதிரி தான் கைலாசத்தில் இவனை மாதிரி தான் எல்லா பூரா ஆடு மாடு வச்சுருக்கோம். பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காக போகிறோம் பூரா கண் கலங்கி நிற்கான். அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் கணக்கு. அப்போ கோர்ட்டு விளையாட்டு, நீதிமன்ற கோர்ட்டில் விளையாட்டு. அந்த விளையாட்டு இன்னையோடு முடிஞ்சு போச்சு. அட்டா முடிக்க இனிமேல் வர்ற ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு வரும். குடுக்கிற குடுப்பு அடிக்கிற அடியில் கீழே வழக்கறிஞர் பூரா இப்போ நடுங்க போகிறான். யமதர்ம நான் உட்காந்துருக்கேன், தப்பு. 3:30 மணிக்கு ஆட்டி வாரான். ஐயையோ, அப்போ ஏற்கனவே கூட்டம் கம்மி, உள்ளே இருக்கிற கேஸ்கெட்டுக்கு வர்ற ஆளுகள் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தால் ஏன் நமக்கு 3:30 மணி ஆச்சு. 3:30 மணி இன்னும் உள்ள நம்மளை கூப்பிடல. இவன் 3:30க்கு எதிர் மனதார் வக்கீல் இல்லை வழக்கறிஞர் ஆட்டிக்கிட்டு வாரான். இவனுக்கு கோவம் வந்துச்சே அந்நேரம் மேலே நின்று நான் தான் ஆடினேன், பார்த்துக்கிட்டே இருந்தான். எதிர் மனதார் உள்ள வழக்கறிஞர் பார்த்துக்கிட்டே இருந்தான். யமதர்மன் தாண்டா ஈஸ்வரன் மேலே நின்று ஆடினேன். ஆட்டத்தை படிப்பு இல்லாதவன் ஈஸ்வரன் படிப்பு கிடையாது. நீ ஏமாற்றி ஓட்டி எழுதி ஆட்டம் நீ நினைக்காத. சாமி கடவுள், புரியுதா? கடவுள் நீதிமான் படித்தது கிடையாது. அவர் படிப்பு கிடையாது, கடவுள் படிப்பு கிடையாது. நீ இந்த ஜென்மத்தில் மானிட பிறவி படித்து பூமி அழிச்சு வச்சுருக்க. தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய இடத்துல மிதித்து போடுவான் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோப்பா. கோர்ட்டில் புரிஞ்சிக்கோப்பா. வெள்ளிக்கிழமை பூஜை தவறி போச்சு. அப்போ என்ன நடக்கும்? தான் மனைவிக்கு பூஜை பண்ணலை, குளிப்பாட்டலை அப்படின்னா ஈஸ்வரனுக்கு கோவம் வரும். வர வச்சுட்ட நீதிமன்ற கோர்ட்டில் வர வச்சுட்ட. இப்போ என்ன நடக்கணும் பார். முக்கால் சத்தியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது, நடக்கும். டைம் பார்த்து அடிப்பான். கடவுளுடைய கணக்கு அதுதான், ஈஸ்வரனுடைய கணக்கு அதுதான், நீதிமான் கணக்கு அதுதான் கணக்கு. முக்கால்